எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று அமைச்சர்களுக்குண்டான இலாக்காக்களெல்லாம் ஒதுக்கப்பட்டு இந்த அரசாங்கமானது ஒரு நல்ல ஃப்யூச்சர் விஷனை ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்குண்டான முதல் கட்ட வேலைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் தெளிவாகவும் ரொம்ப கவனத்துடனும் மேற்கொண்டு வராங்க. அது நமக்கு நல்லா தெரியுது, நம்மளை ரியலைஸ் பண்ணுறோம். இதுக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் மீண்டும் ஒரு அரசியலாக சுற்றி வருது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மீண்டும் ஒரு அரசாங்கம் ஒதுக்கப்படுகிறது, ஒரு அமைச்சரவை ஒதுக்கப்படுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரொம்பவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ இல்லை இனம் மொழி பார்த்தோ இங்கே எந்த அமைச்சரவையும் ஒதுக்கப்படவில்லை என்ற கொள்கை நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதை சார்ந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா, பிராமணர்களை ஏன் இந்த துறையில் அமைச்சர்களாக போட்டால் என்ன தப்பு? எனக்கு அது புரியல. தமிழக வெற்றி கழகத்தில் பெரியாருடைய பெரியார்களோட கொள்கை தலைவராக கொண்டிருக்கோம். பெரியாருடைய கொள்கை தலைவராக கொள்ளும் பொழுது தளபதி அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். அவர் கூறிய கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கையை தவிர மற்ற அனைத்து கொள்கைகளும் தூய வழியில் அவரை ஏற்றுக்கிறோம், இன்றைக்கும் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் ஏற்றுட்டு தான் இருக்கோங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பிராமணர்கள் ஒரு அமைச்சராக வந்தார், ஏன் வரக்கூடாது? இது மீண்டும் ஒரு பழைய ஒரு பழைய ஒரு அரசியலுக்கு தான் மீண்டும் வித்துடுது. அவர் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்வதற்குண்டான பின்னணி என்ன? இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு திராவிட கட்சியினுடைய செயல்பாட்டை மீண்டும் அந்த பழைய அரசியலை புத்துயிர் பெற்று மறுபடியும் உள்ளே கொண்டு திணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இது நமக்கு வேண்டாம் மக்களே, இது நமக்கு வேண்டாம். திராவிட கட்சிகள் மீண்டும் ஒரு பர்டிகுலராக பிராமணர்களை சொல்லியே தன்னை வளர்க்குற வேலைகளை ஒரு சில திராவிட கட்சிகள் பண்ணுறாங்க. இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75% கடவுள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மறுப்பாளர்கள் மிகவும் குறைவே. ஆனால் சில பேர்களில் அவர்கள் நடித்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஏற்றுக்கிறோம். ஆனால் இது சம்மந்தம் இல்லாமல் வேறு சில திராவிட கட்சிகள் எல்லாம் மேற்கொள்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அரசியல் களையப்படணும். என்றைக்கு நம்ம இல்லைன்னு சொல்கிறத விட இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு விஷயத்தை ஒழிக்க முடியும். இந்த விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று தான் மட்டும்தான் அந்த விஷயத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் வரும். நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாம், வரட்டும். இந்த இடத்துல இவர் இருந்தால் இந்த ஐயங்கார் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு துறை ஒதுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஐயங்கார் கம்யூனிட்டின்னு ஒத்துக்குவோங்கிறேன். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. இது எங்கே எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அடுத்தவங்களை